இன்றைக்கு நாம மகாலய அமாவாசை பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். பண்டிகைகள் குறிப்பிட்ட மாதங்களில் திதி அல்லது நட்சத்திரங்களை முதலாக கொண்டு கொண்டாடப்படுகின்றன. சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் தன் பயணத்தை தொடருவார். புரட்டாசி மாதத்தில் அவர் கன்னி ராசியில் செல்வதால் இந்த மாதத்துக்கு கன்னியா மாதம் என்று ஒரு பெயர் இருக்கு. புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில்தான் மகாலய அமாவாசை வருகிறது. பட்சம் என்பது 15 நாட்கள். மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் வளர்ப்பிறையில் முதல் நாள் தொடங்கி அமாவாசை வரை உள்ள 15 நாட்களை குறிக்கும். இந்த 15 நாட்களும் பித்ருலோகத்தில் இருந்து நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம் வீட்டில் தங்கியிருந்து நம் ஆராதனைகளை பார்த்து நம்மை வாழ்த்தி மகிழ்ந்து ஆசி வழங்குகிறார்கள் என்பது ஐதீகம். இந்த நாட்களில் முன்னோர்களை மனதில் நினைத்து அவர்களுக்கு தேவையான உணவு படையல்களை செய்து அவர்களின் ஆசியை பெற வேண்டும் என்பது நமது கடமை. அன்று பித்ருக்களான நமது மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது விசேஷம். மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் தொடங்கி அமாவாசையில் நிறைவு பெறுகிறது. மறந்துவிட்டதை மகாலயத்தில் விடு என்பது பழமொழி. நமது மூதாதையர்கள் இறந்து போன தேதி தெரியாதவர்கள் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். மரணமடைந்த நமது முன்னோர்களின் ஆவியானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் சுற்றி கொண்டிருக்குமா, பின்னர் விண்ணுலகம் நோக்கி செல்லும். பித்ரு உலகம் என்ற ஒன்று சூரிய சந்திர மண்டலத்திற்கும் அப்பால் உள்ளது. சொர்க்கலோகம் போன்று காட்சியளிக்கும். அங்கு பித்ருக்கள் ஆதி என்பவர் கட்டுப்பாட்டில் வசிக்கின்றனர். அனைத்து வசதிகளும் அங்கு இருந்த போதிலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை தாங்களே எடுத்துக்கொள்ள முடியாது. தங்கள் பிள்ளைகள் உறவினர்களுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களுக்கு கைமாறு வேண்டும் என கேட்டனர். பித்ருக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முன்வந்த யமதர்மராஜன் அவர்களுக்கு 15 நாள் விடுப்பு கொடுத்து பிள்ளைகளிடம் வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படி கூறி பூமிக்கு அனுப்பி வைத்தார். அந்த காலம்தான் மகாலய பட்சம். இந்த நாட்களில் நமது மூதாதையர்கள் அவரவர் உறவினர்கள் வீட்டுக்கு வந்து வாசலில் நிற்பார்களாம். அப்போது நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முதலில் பித்ருக்களை திருப்தி செய்ய வேண்டும். மகாலய பட்ச நாட்களில் ஏதேனும் ஒரு கோயிலில் உள்ள புனித தீர்த்தம், நதிக்கரை, குளக்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும்.